சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா திரு வைகை புயல் வடிவேலர்களை பற்றி தான் பார்க்க போறோம். சமீப காலமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து திரையுலகத்தை இறந்து போயிருப்பாங்க. அந்த இறப்புல கூட வந்து கலந்து கொண்டிருக்க மாட்டாரு இந்த வடிவேல் அவர்கள். இது பார்த்தீங்கன்னா இப்ப அதாவது வந்து வாழ்வுல கூட கலந்துக்காம இருக்கலாம், சாவுல கலந்துக்காம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். ஆனா அப்ப அதுல கூட அவர் வந்து நிறைய பேர் இதுல வந்திருக்க மாட்டார். நிறைய இதுல அவர் பார்த்திருக்க முடியாது. இவருடைய காமெடிகள்லாம் பாத்தீங்கன்னா திரையில மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழால பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து நிப்பாங்க. அப்ப இவர் பேச சொல்லி மைக்கு கொடுப்பாரு. யாரு இந்த சேகர் பாபு அவர் வந்து மைக் கொடுக்குறாரு. அதுல வந்து ஒரு சில காமெடிகள் பண்ணியிருப்பாரு நம்ம வடிகை புயல் வடிவேல். வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்க உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு. அப்புறம் வந்து இதே அப்படியே இந்த கனவோடய வாழ்ந்துட்டு இருக்குங்க. அதாவது வந்து அவரை அந்த முதலமைச்சரை விட்டா, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விட்டா பூமியே இல்லையாம். அதனால கவலையை விடு, இந்த வாட்டி நீங்க தான் ஜெயிப்பீங்க, நீங்க தான் வருவீங்க, நீங்க தான் சிஎம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா நம்பிக்கை மாண்புமிகு தமிழர் முகமது தான் திருப்பி முதலமைச்சர் 100% உண்மை. இதுக்கு மாற்ற கருத்தே இல்ல. 200 நிச்சயம், 200க்கு மேல வர்றது நம்ம லட்சியம். நம்பிக்கை இருங்க, வைங்க. ஆனா எந்த நம்பிக்கையில இதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து எப்படி சொல்றது, இந்த மக்களுக்கு வந்து 4.5 வருஷத்துல இந்த மக்களுக்கு வந்து 4.5 வருஷத்துல வந்து அவர் வந்து 4.5 வருஷம் ஆகுது முதலமைச்சரா வந்து ஒரு 4-5 மாசத்துல முடிய போகுது. சரி, அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. 4 என்ன சாதனை புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அறிவு திருவிழான்னு வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமை. அவங்களே புகழாரம் சுட்டிக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே காசு கொடுத்து கூவிடாங்களே, அந்த மாதிரி காசு கொடுத்து அவங்களுக்குள்ளேயே வந்து பெருமை பாருங்க. ஏன்னா மக்கள் யாரும் பாராட்டல. மக்கள்கிட்ட போய் கேட்டா தானே இங்க நடக்கிற கூத்து அநியாயம், இங்க என்னென்ன கழுவி ஊத்துறாங்கன்னு மக்கள்ல போய் கேட்டா தானே தெரியும் இல்லையா. கவுன்சிலருக்கும் போன் வச்சாச்சு, எல்லாருமே போன் வச்சாச்சு, அவன் ஒன்றும் வர்றது இல்ல. நம்மளால செருப்பாலே அடிப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அங்க வந்து கேட்கறதுக்கு தைரியம் இல்ல. அதனால இவங்களுக்குள்ளே ஒரு கூட்டத்தை வச்சு இவங்களுக்குள்ளேயே இவங்க பாராட்டு தெரிவிச்சுக்கிறதும் ரொம்ப கேவலத்துக்குரிய காரியமா கேவலமா இருக்கு. என்ன சாதனை புரிஞ்சுங்கன்னு எனக்கு தெரியல. இந்த 4.5 வருஷத்துல மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் மாசத்துல, அது 2 வருஷம் கழிச்சுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா. 2 வருஷம் கழிச்சுதான் இந்த இதே நீங்க கையில எடுத்தீங்க. மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் வந்து 2 வருஷம் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சுதான் அது நீங்க கையில எடுத்தீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து தரம் உள்ளவங்க யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு வந்து அதுக்கு தாழ்த்து ரொம்ப வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அதை கொடுத்தீங்க. இப்ப எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா, அதனால கொடுக்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இலவச பஸ்ன்ற பேர்ல மக்களுக்கு எவ்வளவு அளவு கேவலப்படுத்த முடியுமோ அதில் கேவலப்படுத்துனீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப கேவலத்துக்குரிய காரியமா இருக்கு. ஏன்னா இதே அம்மா ஆட்சியில பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், படிக்கிற பிள்ளைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, படிக்கிற கல்வி தரம் உயர்ந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா தங்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிள் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து சொல்லிட்டே போலாம். ஸ்காலர்ஷிப், படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப், இப்படி நிறைய வந்து லிஸ்ட் எடுத்துட்டே போலாம். அம்மா உணவகம், அம்மா வந்து அம்மாவுடைய பேர்ல நிறைய வந்துச்சு இல்லையா. சிமெண்ட், அம்மா சிமெண்ட் நிறைய வந்துச்சு. நிறைய வந்து பயன்பெற்றாங்க மக்கள். வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க பண்ண அத்தனையுமே இவங்க அப்படி எல்லாத்தையும் எதுவுமே கொடுக்கல. அவங்க லேப்டாப்பும் கொடுக்கல, சைக்கிளும் கொடுக்கல, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கல, தங்கத்துக்கு தாலியும் கொடுக்கல, திருமண உதவித்தொகையும் கொடுக்கல. எல்லாமே கொடுக்காம விட்டுட்டு விலைவாசி எல்லாம் ஏத்தியாச்சு. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. 40 ரூபா, 38 ரூபா, 40 ரூபா வித்த அரிசி இன்னைக்கு 80 ரூபா விக்குது ஒரு கிலோ. எல்லாமே அப்படியே டபுளா மாறிடுச்சு. ஏன்னா 60 ரூபா 70 ரூபா வித்த 1 லிட்டர் எண்ணெய் சன்ஃபிளவர் ஆயில் இன்னைக்கு 170 ரூபா 170 ரூபா விக்குது 1 லிட்டரு சன்ஃபிளவர் ஆயில். அதனால எல்லாத்தையும் இப்படி ஏத்தி விட்டுட்டு 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் விலைவாசி இப்படி ஏத்தி விட்டுட்டு வந்து இவங்க எல்லாம் வந்து கேவலமா இருக்கு. இவங்களுக்குள்ளேயே புகழ்ந்துக்கிறதும் காலி துப்புணும் போல இருக்குது எனக்கு. ஏன்னா அதனால ரொம்ப வந்து கேவலமா இருக்குது. நடிகர்கள்லாம் வந்து கூவுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப இந்த கமலஹாசன் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஆட்சி தேவையா, இனிமேலும் இந்த குடும்ப ஆட்சிக்கு நீங்க தான் செலுத்த போறீங்களா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்தாரு. அதாவது இந்த பிரச்சாரத்துல இப்ப வந்து அவருக்கு வந்து தெரியல. இப்ப வந்து அவருக்கு வந்து குடும்ப ஆட்சியை தெரியல போல இருக்கு. அவர் ஒரு பக்கம் போராடம் சூட்டுறதும், இவர் ஒரு பக்கம் போராடம் சூட்டுறதும், இங்கே உடையுதான், எங்கே தெரிக்குதான், எங்க பார்த்தாலும் உடைஞ்சு போதான், உடைக்கணும்னு முயற்சி பண்றாங்களாம். உடைஞ்சுதான் சார் போகுது. அடிக்கிற மழையில எங்க பார்த்தாலும் இந்த செப்டி டாங்கி உடைஞ்சு போகுது. ஒரு பக்கம் சாக்கடை பிச்சுட்டு தெரிச்சுட்டு ஓடுது. என்ன சாக்கடையே இன்னும் மக்கள் வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது பாம்பும் பள்ளியும் பூரானும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. அதெல்லாம்
அதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல. அதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை பேசுறது துப்பு இல்ல. வளர்றீங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாரும். அதாவது மக்கள் வந்து முட்டாளாவே பாத்துட்டீங்கல்ல. உங்களுக்கு அப்படிதான் தெரியும் எங்களெல்லாம் பார்த்தா. உங்க காரியத்தெல்லாம் பார்த்தா கேவல கூத்தா இருக்குது. இந்த சீமான ஒருத்தர் அப்படிதான். அப்படின்னு நீங்க அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன்ட்டு ரொம்ப சீனை போட்டுக்கிட்டோம். அவரும் அவர் சேர்ந்தவங்க நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு தெரியும். ஆளுங்கட்சியும் நீங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நீங்க நல்லாவே தெரியும். ஆனா வெளியில வந்து பாடுறீங்க பாருங்க, அவருக்கு ஒரு நடிப்பு ஒண்ணு நடிக்கிறீங்க பாருங்க. சிவாஜி கணேசன் சார் இருந்தாலே அவரே பார்த்தாலுமே ஆச்சரியப்படுவார். அந்த அளவுக்கு நடிக்கிறீங்க. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கை கோத்துக்கிறீங்க. இல்லைன்னா வந்து விஜய் சார் வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அங்கிள் அப்படின்னா சொன்னாரு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? அடே ஸ்டாலின் பரதேசி நாயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்கீங்க. இதே சமூக வலைத்தளத்துல எல்லாம் பார்த்தோம் நாங்க. அதை கூட அவர் பொறுப்பெடுத்துல. அப்படியுமே பார்த்து அவரும் நீங்க கை கோத்துக்கிட்டு ஏதோ ஒரு இதுல பார்த்தா மீட்டிங்க உள்ள வீட்டுக்கு அவர் வீடா யாருன்னு தெரியல, கை கோத்துக்கிறீங்க 2 பேரும். அதாவது ஏன் இந்த நடிப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நடிக்காதீங்க. இங்க பார்த்தாலும் அந்த மக்கள் பாவம் இப்ப மழையில அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நேரத்துல இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் நடந்துக்குவீங்களா? அதாவது வந்து நம்ம இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்ன்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால இருந்தாலும் வாழ்ந்தாலும் பேர் சொல்லணும், இவர் போல யாருன்னு ஊர் சொல்லணும். ஊர் மக்கள் சொல்லணும் உங்களை பத்தி, நீங்க பண்ண சாதனையை பத்தி. ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேக்குறீங்களா? அதை போய் கேட்டீங்களா? அதை கேட்காம இது வந்து போட்டுக்கிட்டு போல சுட்டிக்கிட்டு கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. போதும், இதோட நிறுத்துங்க. எங்களால பார்க்க முடியல. இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி உறவுகளே, இவங்க நிறுத்த போறது கிடையாது. பாப்போம் இது எவ்வளவு எல்லாம் இந்த 2026 அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் தானே இவங்க ஆட்டம் பாட்டெல்லாம் பாத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.